மகிமை உண்டாகட்டும். Glory be to our Lord and Savior. And the Lord in His mercy enabled us to gather this evening to worship Him, to meditate His word, and to remember the goodness of God which He bestowed upon all of us. Amen? Amen. The Bible says His mercies are due in the morning. He's so loving, tender, kind, and mercy. Amen. Amen. And you and I are the apple of His eyes, and we are His beloved. நாம் அவருடைய கண்ணின் மணிகளாக இருக்கும். ஆமென். நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசி. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இருந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி. கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றாள். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தீர்க்கதரிசிகளில் புத்திரர் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ ஒரு நாள் எலிசாவை பார்த்து அவள் என்ன சொல்லுகிறாள்? என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது வந்து என் பிள்ளைகளை அடிமை கொள்ள வந்தான். ஆகையினால எலிசா அவளை நோக்கி என்ன சொல்லுகிறான்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What do you want me to do for you? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எலிசா அந்த ஸ்திரியை பார்த்து கேட்கிறார். எலிசாவுக்கு நல்ல தெரியும் அந்த ஸ்திரீயினுடைய நிலைமை. ஆனாலும் அவர் இந்த கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு நம்மை ஆண்டவர் பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டா நம்முடைய பதில் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன கேட்கறதுனே தெரியாது இல்லையா? ஏன்னா அவ்வளோ இருக்குது. ஆனால் அவளுடைய பதிலை பாருங்க. எலிசா அவளிடத்தை கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? What do you want me to do for you? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் அப்படின்னு கேட்ட பொழுது கேட்டுட்டு அவர் சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்கிறார். உன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? என்னிடத்துல ஒரு குடம் எண்ணெயை தவிர, கொஞ்சம் எண்ணெயை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, நல்லா கவனிக்கணும். The debtors have come to take her only children as a captive. அவருடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தி கொள்ள வந்திருக்கிறான். இன்னைக்கு பிசாசும் நம்முடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தி கொள்ள வரான். ஆமென். நம்முடைய குடும்பத்தை அடிமைப்படுத்த வருகிறான். நமக்கு இருக்கிற கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பாரத்தை எடுத்து போட அதிகமா வாஞ்சிக்கிறான் பிசாசு. நம்மிடத்துல கர்த்தர் வைத்திருக்கிற அந்த சமாதானத்தை எடுத்து போடணும்னு அதிகமா அவன் பிரயாசப்படுகிறான். இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்மிடத்திலே இருக்கிறதை எடுத்து போட வருகிறது. ஹல்லேலூயா. பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்கிறாரு? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுகந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் வருகிற ஈவு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா the children are inheritance from the Lord and they are the reward from God அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா they are the gift from God. சொல்லுங்க பார்க்கலாம். gift from God. அவர்கள் யாரு? கர்த்தர் கொடுத்த வரம், கர்த்தர் கொடுத்த பரிசு. they are the inheritance, they are the heritage from the Lord. இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிஃப்டை எப்படியாவது எடுக்கணும்னு வரான் பிசாசு. ஹல்லேலூயா.
அந்த வரத்தை எப்படியாவது எடுத்து போடணும். கர்த்தர் நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். எப்படிப்பட்ட நல்ல ஜெபிக்கிற வரம், நல்ல கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற அந்த காரியம், ஆண்டவருக்காக வாழ்கிற அந்த ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த நாட்களில் பிசாசு எப்படியாவது அதை கொண்டு போக வேண்டும் என்று வருகிறான். நல்லா கவனிக்கணும் பாருங்க. அவன் அந்த டெப்ட் கலெக்டர்ஸ் வந்து அவனிடத்துல இருக்கிற பொருட்களை அல்ல, பிள்ளைகளை எப்படியாவது கொண்டு போக வரும். இன்னைக்கு பிள்ளைகளை எப்படியாவது கொண்டு போகணும்னு பிசாசு அதிகமா போராடுறான் நம்ம வாழ்க்கையில். அந்த சமயத்துல தான் எலிசா கேட்கிறாரு, உன்னிடத்துல என்ன இருக்கிறது? அல்லேலூயா. பிசாசு போராடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அநேக காரியங்கள் நம்மை சுற்றி வருகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பலவிதமான சூழ்நிலை நம்மை சுற்றி வருகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறார், வாண்டே என்ன இருக்குமா? உன்னிடத்துல என்ன இருக்கு? வாட் டு யூ ஹேவ் இன் யுவர் ஹேண்ட்? உன்னிடத்துல என்ன இருக்கிறது? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறாரு. இந்த உன்னை சுற்றி அநேக காரியங்கள் தலைகளாய் நடக்கலாம், உன்னை அநேக காரியங்கள் அடிமைப்படுத்தி கொள்ள வரலாம். என்னவா இருக்கலாம் உலகத்துல, உலக காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்த வரலாம். ஆனா கர்த்தர் கேட்கிறாரு, வாண்டே என்ன இருக்குதுன்னு ஆண்டவர் கேட்கிறார். உன்னிடத்துல என்ன இருக்கிறது? நம்ம சொல்றாங்க என்னிடத்துல என்ன இருக்குது? கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. ஆமென். என்கிட்ட கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உனக்கு கொடுத்திருக்கிறதுல எண்ணெய் இருக்கிறதுப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் எண்ணெய் இருக்குதா? இன்னைக்கு நம்ம ஆண்டவர் பார்த்து சொல்ல முடியுமா, ஆண்டவரே எங்க கிட்ட கொஞ்சம் விசுவாசம் இருக்கு ஆண்டவர், கொஞ்சம் அபிஷேகம் இருக்கிறது ஆண்டவரே. நல்லா கவனிக்கணும். எலிசா அவளிடத்துல இல்லாததை வைத்து அற்புதம் செய்யவில்லை, அவளிடத்துல இருக்கிறதை வைத்து அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல, என்ன இருக்கிறது என்று முக்கியம். ஹல்லேலூயா. It doesn't matter how much you have, what matters is whether we have it or not. Hallelujah. கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் அபிஷேகம், கொஞ்சம் தாகம், கொஞ்சம் பாரம், இதுதான் கர்த்தருக்கு தேவை இந்த நாட்களில். பிசாசு எப்படியாவது நம்முடைய பாரத்தை, நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை அவன் கொள்ளை கொண்டு போக வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் ஜெபம், கொஞ்சம் அபிஷேகம் உன்கிட்ட இருக்கா? ஆண்டவருக்கு அது போதும் கிரியை செய்ய. அல்லேலூயா. ஆண்டவருக்கு 5000 பேரை போஷிக்க அவருக்கு 5000 அப்பங்கள் தேவையில்லை, 5 மீனும் 2 அப்பமும் மாத்திரம். 4000 பேர் போஷிக்க 7 அப்பங்க மாத்திரம் போதும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொஞ்சம் தான் தேவை. ஆமென். உலகத்தை கலக்க ஆண்டவருக்கு எத்தனை பேர் தேவைப்பட்டது? ஒரே ஒரு 12 பேர் தேவைப்பட்டது, 11 பேர் தேவைப்பட்டது. ஆமென். அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல ஒரு ஆர்மியை எழுப்புறதுக்கு கர்த்தருக்கு தேவைப்பட்டது எத்தனை பேரு? ஒரே ஒரு எசேக்கியேல். அந்த பெந்தேகோஸ்தே நாள்ல ஒருமனப்பட்டு பேதுரு எழுந்து நிக்கிறான் பாருங்க. 3000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவருக்கு தேவைப்பட்டது என்னது? ஒரே ஒரு சின்ன பிரசங்கம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது தெரியுமா? நம்மிடத்துல கொஞ்சம் அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம காத்திருக்கிறோமா? கொஞ்சம் ஜெபத்தோடு கூட நம்ம நம்பிக்கையா இருக்கிறோமா? அதுதான். அதை கொண்டு கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம், கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு உமக்கு தடை இல்லை. His hands are not tied or bound. He can save. He can do anything because he brings things into existence from nothing. அவர் இல்லாதவைகளை என்ன பண்றாரா? இருக்கிறவர் போல அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு தேவைப்பட்டது அந்த கொஞ்சம் தான். அந்த இடத்துல உன்னிடத்துல என்ன இருக்குது? ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறார் நம்ம பார்த்து, வாண்ட என்னமா இருக்கு? வாண்ட என்ன இருக்கு பிரதர்? நம்மை சுற்றி நிறைய காரியங்க நம்மளை சோர்ந்து போக பண்ணலாம். அந்த அம்மாக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்து யோசித்து பாருங்க. She would have been so worried about their children because her husband passed away. The children saw their only hope for her, but now the debtors have come to take her children away from her.
she would have been devastated. அவளுக்கு ரொம்ப வேதனையா இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம வேதனைப்படுத்த காரியங்கள் நிறைய வருது நம்ம வாழ்க்கையில, நம்ம பர்சனல் லைஃப்ல, நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றிலும் பல காரியங்கள் நம்மளை வேதனைப்படுத்த, நம்மளை துக்கப்படுத்த அநேக காரியங்கள் வரலாம். ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உன்கிட்ட என்ன இருக்குதுன்னு ஆண்டவர் கேட்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்றார். அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கைக்குரிய பதில், உனக்கு நான் செய்ய போகிற காரியம் அது யாருக்கிட்ட தான் இருக்குது? உன்கிட்ட தான் இருக்குது நான் சொல்றேன். ஹல்லேலூயா. கரங்களை வச்சு சொல்லுங்க, என்னை கொண்டு தான் கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. யோனா தர்ஷீஷுக்கு ஓடி போனாலும், நினைவேக்கு போகாம தர்ஷீஷுக்கு ஓடி போனாலும், அதே யோனாவை தான் ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதே யோனாவை, எந்த யோனாவை தெரிந்தெடுத்தாரோ அதே யோனாவை கொண்டு தான் நினைவேக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார். He did not choose any other prophet because he had called Jonah to go and preach the word of God to the people of Nineveh, and he did not choose anyone else. Despite Jonah disobeyed God and he went away and he went to the other direction, but God in his mercy, he was able to bring him back to the track, and அவனை கொண்டுதான் ஆண்டவர் அந்த இடத்திலே நினைவே மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லார். ஆமென். உன்னை கொண்டுதான் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார். ஒருவேளை நீ அவரை விட்டு இங்க அங்க ஓடி போனாலும் அதை இதை கொண்டு கர்த்தர் உன்னை சிட்சித்து உன்னை மறுபடியும் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. யோனாவை மீன் வயிற்றுக்குள்ள கர்த்தர் அனுப்புகிறார். மீன் வயிற்றுக்குள்ள அனுப்பி அவனை எப்படி கரையில அந்த மீன் என்ன செய்கிறது? கரையில கொண்டு வந்து போடுகிறது. ஹல்லேலூயா. அது எந்த கரையில கொண்டு வந்து போடுகிறது? எந்த இடத்துக்கு அவன் போக வேண்டுமோ அந்த இடத்திலே அது கொண்டு வந்து விட்டது. தேவனுடைய சிட்சை நம்மை அவருடைய வழியிலே கொண்டு வந்து நடத்தும். தேவனுடைய தொடுதல் நம்மை மறுபடியும் தேவனுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தும். ஹல்லேலூயா. அப்படியானால் அந்த எலிசா சொல்லுகிற, அம்மா நான் வெளியில் இருந்து உனக்கு ஒண்ணு செய்ய போறதில்ல, உன்னிடத்துல இருக்கிறதை கொண்டே நான் செய்ய போகிறேன். அதனாலதான் கிதியோன் சொல்றான், ஆண்டவரே நான் எப்படிப்பட்டவன்? என்னுடைய குடும்பத்துல நான் ரொம்ப சிறியவனாய் இருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய கிளான் சொல்லுவாங்க இல்லையா, என் பரம்பரையில் ஆண்டவரே, என் குடும்பத்துல என்னுடைய கோத்திரத்துல நான் சிறியவனா இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? கிதியோனே நீ இருக்கின்ற பலத்தோடு கூட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்படின்னா என்ன தெரியுமா? கிதியோனே நீ பலம் இல்லாதவன், ஆனால் உன்னை அனுப்புகிறவர் பலசாலி. நீ பலமற்றவன், ஆனா உன்னை அனுப்புகிறவர் பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ ஞானத்திலே குறைவுள்ளவன், ஆனால் உன்னை அனுப்புகிறவர் ஞானத்தையே உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. நீ இருக்கின்ற பலத்தோடு கூட நீ புறப்பட்டு போன ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு இந்த இடத்துல ஒருவேளை ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்ன நடக்கலையே, இது நடக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கர்த்தர் சொல்றார், உனக்கு இருக்கின்ற பலத்தோடு கூட நீ செய், மீதியை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. உன்கிட்ட என்ன இருக்குதோ அதை தான் ஆண்டவருக்கு தேவை. இல்லாததை கர்த்தர் கேட்கிற தேவன் அல்ல, இருக்கிறத வச்சுதான் ஆண்டவர் செய்வாரு. ஆமென். பாருங்க, கானா ஒரு கல்யாணத்துல ஆண்டவர் அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற அவர் இல்லாததை கொண்டு வரல, யாருக்கும் உதவாத ஒண்ணு வச்சு கர்த்தர் அதை ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல போஷிக்கிறார். அந்த வீட்டுல என்ன இருந்ததோ அதை வச்சுதான் கர்த்தர் என்ன பண்றார்? ரசமா மாத்துறார். ஹல்லேலூயா. அப்போ உனக்குள்ள இருக்கிறத வச்சுதான் கர்த்தர் ஆண்டவர் என்ன பண்றாரு? மற்றவர்களுக்கு அதை பிரயோஜனமாய் மாற்றுகிறார். அற்பமான காரியங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். அற்பமான காரியத்தை கொண்டுதான் கர்த்தர் என்ன பண்றாரு? உன்னை மகிமையாய் மாற்றுகிறார். உன்னிடத்துல என்ன இருக்குது? இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த கொஞ்சம் விசுவாசத்தை, அந்த கொஞ்சம் நம்பிக்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எலிசா சொல்றா, உன்னிடத்துல என்ன உண்டு மகளே? உன்னிடத்துல என்ன உண்டு? அவன் சொல்றா, என்னிடத்துல கொஞ்சம் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உம்முடைய அடியானுடைய வீட்டில வேறு ஒன்றும் இல்ல. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்கிட்ட ஒண்ணு இல்லப்பா, கொஞ்சம் தான் இருக்கு ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த விசுவாசம், உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தர் நம்ம பார்த்து கேட்காரு, உன் வீட்டுல என்ன இருக்குது மகளே? அந்த
அந்த இருக்கிற கொஞ்சத்தை வச்சுதான் நான் உனக்குள்ளே பலத்த காரியங்களை நான் செய்ய போகிறேன். பலத்த காரியங்களை செய்ய போகிறேன். ஒருவேளை இல்லைன்னு சொல்றதை வெட்டிட்டு நம்மகிட்ட இருக்கிறத கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா கர்த்தர் அதை கொண்டு மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, எலிசாவை பார்த்து, வேறொன்றுமில்லை. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் எலிசாவை பார்த்து சொல்றான், அம்மா உன் அயல் வீட்டார் இடத்துல போயிட்டு வெறுமையான பாத்திரங்கள் என்ன பண்ணு, கேட்டு வாங்கு அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்ம சுற்றி நிறைய வெறுமையான பாத்திரங்கள் இருக்கிறது. அந்த வெறுமையான பாத்திரங்களை எப்படியாவது வீட்டுக்குள்ள கொண்டு வான்றார் ஆண்டவர். கர்த்தருடைய வீட்டுக்குள்ள அந்த பாத்திரங்களை கொண்டு வா. அந்த பாத்திரங்களை எப்படியாவது தேவனுடைய வீட்டுக்குள்ள கொண்டு வா. வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், வார்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாத்திரங்கள் என்ன பண்ணும்? ஊற்றணும், வார்க்கணும். ஆமென். வார்த்து, pour it out, pour it out, pour it out, pour it out. நல்லா கவனிக்கணும். நமக்குள்ளே இருக்கிறத கொஞ்சம் ஜபத்தை தேவ சமூகத்துல pour it out. அன்னால் தேவனுடைய சமூகத்துல தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அவள் ஊற்றினாள். ஹல்லேலூயா. எந்த இடத்துல ஊற்றப்படுகிறதோ அந்த இடத்துல கட்டப்படும். எந்த இடத்துல ஊற்றப்படுகிறதோ அந்த இடத்துல உருவாக்கப்படும். ஹல்லேலூயா. எந்த இடத்துல ஊற்றப்படுகிறாயோ அந்த இடத்துல கர்த்தர் ஹல்லேலூயா மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். தேவ சமூகத்தில் அன்னாள் தன்னை ஊற்றினாள். அந்த இடத்துல கர்த்தர் ஒரு சாமுவேலை உருவாக்கினார். இன்னைக்கு ஊற்றப்படுகிற ஜெபங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் அநேகரை உருவாக்கும்படி கர்த்தர் சித்தமாய் இருக்கிறார். Hallelujah. God is able to raise up where hearts are being poured out. Hannah came to the presence of God. She poured her heart unto the presence of God and God raised Samuel there. Hallelujah. அன்னாளை சுற்றிலும் பலவிதமான காரியங்கள் இருந்தாலும், பேலியாளின் மக்கள் மத்தியில் இருந்தாலும் ஒரு சாமுவேலை எழுப்பினார். Hallelujah. அந்த அன்னாளின் ஜெபம், அந்த கண்ணீரின் ஜெபம் அங்கே சாமுவேலை கொண்டு வந்தது. கர்த்தா எலிசா சொல்றான், நீ போய் அந்த வெறுமையான பாத்திரங்களை வா கேட்டு வாங்கி அதுல நீ வார்த்து வை அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். We do not know how many empty vessels were there. She was able to bring. She brought so many empty vessels into the house and she began to pour that little oil she had in her house. When she began to pour, she kept pouring and pouring and pouring and pouring. அவள் ஊற்ற 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 அது சுரந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. தன்னிடத்துல இருந்த அந்த கொஞ்சம் எண்ணெய் தான், கொஞ்சம் நம்பிக்கை தான், கொஞ்சம் விசுவாசம் தான், அதை கொண்டு என்ன பண்றா? அவள் செயல்பாட்டிலே கொண்டு வருகிறாள். She brought the thing into action. அதை செயல்படுத்தின பொழுது, அவள் செயல்படுத்த அது அந்த இடத்துல எண்ணெய் ஊறிக்கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. She kept pouring and pouring and pouring and pouring. The more she was pouring, the more oil was there. The more she was pouring, there was more anointing. The more you pour out your heart in the presence of God, the more the Lord fills you up. Amen. உன்னை எம்டி பண்ண உன்னிடத்துல இருக்கிறத நீ ஊற்ற கர்த்தர் உன்னை நிரப்பிக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல உன்கிட்ட இருக்கிறத நீ pour out பண்ண அவருடைய காரியம், அவருடைய மகிமை, அவருடைய அபிஷேகம் உன்னை நிரப்பிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அது புதுப்பிக்கிற அனுபவமா உனக்கு இருக்கும். அவள் ஊற்றிக்கொண்டே இருந்தாள். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவளிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவனிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின், சொல்லுங்க பார்க்கலாம், நிறைந்த பின். ஹல்லேலூயா.
நிரம்பின பாத்திரத்தை வைத்து நிரப்புகிற தேவன் அல்ல, குறைவுள்ள பாத்திரத்தை வைத்துதான் மற்றவர்களை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கிற என்ன தெரியுமா? என்னால முடியுமா? எங்க கொஞ்சம் ஜெபத்தினால முடியுமா? கொஞ்சம் பிரயாசப்படுறோம், இதனால இந்த இப்சிச் ரட்சிக்கப்படுமா? இந்த இப்சிச்சில் ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவார்களா? நாங்கள் கொஞ்சம் பேரா தானே இருக்கிறோம், நாங்கள் கொஞ்சம் தானே பிரயாசப்படுறோம், நான் எவ்வளோ பேர் கூப்பிட்டோம், ஆனால் யாரும் வர்றதை போல இல்லையே, கொஞ்சம் தானே. கவலைப்படாதீங்க, குறை உள்ளவர்களை வைத்துதான் நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். குறை உள்ள பாத்திரங்களை வைத்துதான் நிரம்ப பண்ணுகிற அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். உனக்குள்ள கொஞ்சம் ஜெபத்தை வச்சுதான் நிரப்புகிற வல்லமையை கர்த்தர் உன்னிடத்தில் விளங்க பண்ண விரும்புகிறார். உனக்குள்ள இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தை வச்சுதான் இந்த உலகத்தை அசைக்கிற காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அந்த பாத்திரங்களை நிறைந்த பெண், நிறைந்த பெண், அவள் ஊற்ற 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 அவளுக்குள்ள என்ன நடக்கிறது? அது குறையவே இல்லை. குறையாத அபிஷேகம், குறையாத வல்லமை, குறையாத மகிமைய. ஆமென். அந்த பாத்திரத்தில் ஆண்டவர் ஊற்ற 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 அவள் மற்ற பாத்திரங்களை நிரப்பிக் கொண்டே இருந்தாள். ஆமென். அவள் தன் குறைவை பார்க்கவில்லை, கர்த்தர் நிரப்புகிற பாத்திரங்களை மாத்திரம் பார்த்துட்டே இருந்தா. அவ வேலை என்ன தெரியுமா? நிரப்புகிறது. ஒன்று நிரம்பின உடனே அடுத்து நிரம்புது, அடுத்து நிரம்பின உடனே அடுத்து நிரம்புது. ஹல்லேலூயா. அவள் தனக்குள்ள இருந்த கொஞ்சம் இதை பார்க்கல, கர்த்தருடைய நிரப்புதலை பார்த்தா. உனக்குள்ள கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் கர்த்தருடைய நிரப்புதலை உன்னை பார்க்க வைப்பார் ஆண்டவர். நிரம்பிட்டே இருந்தது, பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பிட்டே இருந்தது. அது குறையவே இல்லை, அது ஸ்டாப் ஆகவே இல்லை. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உனக்குள்ளே வைத்திருக்கிற அந்த கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் ஜெபம், கொஞ்சம் அந்த நம்பிக்கை, கொஞ்சம் அபிஷேகம், அதை ஒரு நாளும் குறையவே பண்ண மாட்டார். அல்லேலூயா. அது ஒரு நாள் நின்று போகாது. நீங்களே நின்னாதான் அது நிற்கும் தவிர அது ஒரு நாள் நிற்காது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. அவள் பாத்திரங்கள் நிறைந்த பெண், அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. உனக்குள்ள இருக்கிற எண்ணெய் ஒரு நாளும் நிக்காது. பாத்திரங்கள் தான் நின்னுட்டது. ஆமென். ஆனா எண்ணெய் நிக்கல. பாத்திரங்கள் நின்ற பிறகு நிரப்புறதுக்கு வேற பாத்திரங்கள் இல்லாதனால எண்ணெய் நிறைஞ்சது. ஆமென். எண்ணெய் அப்படியே நின்று போனது. இல்லை என்றால் அந்த எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு 100 குடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை குடம்? 100 குடம். அந்த 100 குடம் ஒவ்வொன்றும் ஏறக்குறைய ஒரு 10 லிட்டர்னு வச்சுங்களேன். 10 liters of jars, they had 100 liters of jars. இப்போ எவ்வளவு எண்ணெய் இருந்திருக்கு அந்த இடத்துல? 1000 liters. 1000 லிட்டர் தேவைப்பட்டது அந்த பாத்திரங்களை நிரப்புறதற்கு. அல்லேலூயா. அந்த 1000 லிட்டரையும் நிரப்புகிறதற்கு எலியா எங்கிருந்தோ கொண்டு வரல, குறைவுள்ள அந்த விதவையின் இடத்துல கொஞ்சம் எண்ணெய். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்குள்ள இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெயில தான் 1000 கூட எண்ணெய் இருக்குது. உன்கிட்ட இருக்கிற அந்த ஜெபத்துல தான் அநேகரை ரட்சிக்கிற அந்த வல்லமை இருக்கிறது. உன்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் விசுவாசத்துல தான் அநேகரை கர்த்தருக்குள் நீதி குட்படுத்துகிற அந்த மகிமையான காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை தெரியாம தான் அந்த அம்மா வராங்க. அந்த அம்மா இடத்துல எலிசா சொல்றாரு, உன்கிட்ட என்ன இருக்குமா? உன்கிட்ட இருக்கிறது இந்த இருக்கிற பாத்திரங்களை விட மேலானது. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற பாத்திரங்களை விட அதிகமானது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் பார்க்கல, உனக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய வல்லமை அது பெரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அத்தனை பாத்திரங்களே நிரப்புகிற குவான்டிட்டி குவாலிட்டி அவளுக்குள்ள இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. எங்க இருந்தது? அந்த கொஞ்சம் எண்ணெயில். அவ எப்பொழுது தன்னை ஊற்ற ஆரம்பித்தாள் அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஊற்றுதல் எதற்கு தெரியுமா? சர்வே, ஊழியத்துக்கு. ஆமென். ஊற்றுதல் எதற்கு தெரியுமா? கண்ணீர் விட்டு ஜெபிக்க. ஆமென். ஊற்றுதல் எதற்கு தெரியுமா? நம்பிக்கையோடு கூட எல்லாம் நின்னால நான் நிற்க மாட்டேன், நான் வார்த்து கொண்டே இருப்பேன், நான் சர்வ் பண்ணி கொண்டே இருப்பேன், நான் ஒவ்வொரு பாத்திரத்துக்கு நான் சர்வ் பண்ணிட்டே இருப்பேன், ஊழியம் செய்துட்டே இருப்பேன். ஒருத்தரும் வரலன்னா கூட பரவாயில்ல, நான் மாத்திரமாவது முழங்கால நின்று ஊழியம் செய்வேன். அல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானா கர்த்தர் வெறும் பாத்திரங்களை, மகிமையுள்ள பாத்திரங்களா, அத்தனை பாத்திரங்களை அந்த வீட்டிலே கர்த்தர் நிரப்பி விட்டார். அந்த பாத்திரம், அந்த வீட்டிலே நிரம்பாத பாத்திரம் ஒண்ணு இல்லை. இந்த ஆலயத்துல நிரம்பாத ஒரு பாத்திரத்தையும் கர்த்தர் வைக்க மாட்டார். அவள் ஊற்றிக்கொண்டே இருந்தார். She did not worry about her situation. தான் சூழ்நிலை குறித்து அவள் கவலைப்படல. என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து அவளுக்கு கவலை இல்லை. அவளுடைய ஒரே ஒரு தெரியுமா? நான் நிரப்பிட்டே இருக்கணும், இந்த பாத்திரத்தை நான் நிரப்பிட்டே இருக்கணும், அவருக்கு நான் ஊழியம் செஞ்சுட்டே இருக்கணும், அவருக்காக நான் சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். ஆமென். நான் பலனை எதிர்பார்க்க மாட்டேன், ஆனா சர்வ் பண்ணிட்டே இருப்பேன். மீதியை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஒரு நாள் வரும், அந்த நாளிலே என்னை சுற்றி இருக்கிற பாத்திரங்களை எல்லாத்தையும் கர்த்தர் நிரப்பிடுவார். என் வீடு வெறுமையா இருக்காது, என் வீட்டுக்குள்ள எல்லா பாத்திரங்களும் நிரப்பப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. சர்வ் பண்ணிட்டே இருந்தா, பண்ண எண்ணெய் ஊறிக்கொண்டே இருந்தது. நீ ஊழியம் செய்ய செய்ய, நீ கர்த்தருக்காக எழும்பி செய்ய 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 உனக்குள்ள இருக்கிற வல்லமையும் அபிஷேகமும் குறையவே குறையாது. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறலாம், சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் மாறலாம், பல காரியங்கள் நடக்கலாம், ஆனா உனக்குள்ள இருக்கிற தேவ மகிமை மட்டும் ஒரு நாளும் குறையவே குறையாது. உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் ஒரு நாளும் குறையவே குறையாது. நீ உன்னை ஊற்ற 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 கர்த்தர் உனக்குள்ளே தம்முடைய வல்லமையை அதிகரிக்க பண்ணுவா. நீ தேவனுடைய சத்துவத்துல வல்லமையாய் உன்னை இன்க்ரீஸ் பண்ணுவா. ஆமே. தேவ சத்துவத்துல அவருடைய வல்லமையிலே அபிஷேகத்துல நீ நிரப்பப்பட்ட பாத்திரமாய், ஆமென், அவருக்காக நீ ஊழியம் செய்ய செய்ய வார்க்க உன்னை நிரப்பிட்டே இருப்பார் அவர். எல்லா பாத்திரங்கள் நிரப்பி, இன்னொரு பாத்திரம் இருக்குதான்னு கேட்ட பொழுது இன்னும் வேறு பாத்திரம் இல்லை அப்படின்னு சொன்ன பொழுதுதான் அந்த எண்ணெய் நின்றது. ஹல்லேலூயா. அந்த எண்ணெய் நின்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாத்திரங்கள் அந்த இடத்துல வேறு பாத்திரங்கள் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமென். பாருங்க, இன்னும் எண்ணெய் இருக்குது, பாத்திரம் தான் அந்த இடத்துல, குறையாத எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். ஆமென். யாருக்கு முதல்ல போய் சொல்றாவ? தேவ மனுஷனுக்கு போய் சொல்றான். அங்க நடந்தத எலிசாவுக்கு போய் அவள் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். எலிசாவினிடத்துல ஓடி போய் சொல்றா, என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எலிசாவினிடத்துல சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஒரு உண்மையை நான் சொல்றேன், ஒரு காரியத்தை. குறைவையும் எலிசாவினிடத்துல சொன்னான், நிறைவையும் எலிசாவினிடத்துல சொன்னான். உன் குறையும் கர்த்தர்கிட்ட சொல்லு, நிரப்புனதுக்கு அப்புறம் நிறைவையும் கர்த்தர்கிட்ட போய் சொல்லு. ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்னாலேயே கர்த்தரிடத்துல சொல்லு. ஆசீர்வதிக்க பின்பு நீ ஓட வேண்டிய ஒரே இடம் கர்த்தருடைய சமூகம். நிரப்பப்பட்ட பின்பு எலிசாவினிடத்திலே ஓடி முக்கியமான வார்த்தையை சொல்ற பாரு. மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை நீயும் உன் பிள்ளைகளும் சொல்லுங்க ஜீவனம் பண்ணுங்க, ஜீவனம் பண்ணுங்க. முதல் வசனத்துல வாசிச்சோம், என்ன வாசிச்சோம்? அடிமை கொள்ள வந்தார்கள். They came to capture them or take them as a captive. அடிமைப்படுத்தி கொள்ள வந்தார்கள். இப்பொழுது எலிசா சொல்ற, என்ன சொல்றாரு? ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி உனக்கு அடிமைத்தனம் இல்லை, இனி உனக்கு ஜீவன், இனி உனக்கு ஜீவன். You have no more captive to anything. You have a life in Jesus Christ. You are no more, the things of the world cannot prevail over you. You will have a freedom in Jesus Christ.
and you will have a life in Jesus Christ. இனி உனக்கு என்னமா ஜீவன் உண்டாயிருக்கும்படிக்கு, நீ ஜீவனம் பண்ணும்படிக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை உனக்கு செஞ்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமென். அவளை பார்த்து சொல்றா, அவள் எலிசாவினிடத்துல ஓடி போய் எலிசாவை பார்த்து சொல்றா, இனி உனக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது. வாழ்க்கையில என்ன நடந்தாலும், வாட் எவர் ஹேப்பன்ஸ், wherever we go, என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நமக்கு ஜீவன் கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நம்ம ஓட வேண்டிய இடம் எது தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் தான் நமக்கு ஜீவனை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த கொஞ்சம் எண்ணெயை கொண்டு அவள் அந்த பாத்திரங்களை நிரப்பினது மாத்திரமல்ல, அந்த கொஞ்சம் எண்ணெய் தான் அவளுக்கு ஜீவனை கொண்டு வந்தது, அவளுக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்தது, அவளை விடுவித்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்குள்ள இருக்கிற விசுவாசமும் ஜெபமும் மற்றவர்களை விடுதலை செய்கிறது, உன்னையும் விடுதலை செய்கிறது. அல்லேலூயா. உனக்கும் உதவி செய்கிறது, உனக்கும் உதவி செய்கிறது. எலிசா சொல்றார் அந்த அம்மாவை பார்த்து, நீயும் உன் பிள்ளைகளும் போய் என்ன பண்ணுங்க? ஜீவன் சொல்லுங்க. நானும் என் பிள்ளைகளுக்கும் ஜீவன். ஆமென். இயேசுவின் நாமத்தினால அடிமைப்படுத்த வருகிற பொல்லாத காரியங்கள் மத்தியிலே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க. உலகமும் உலக காரியங்களை அடிமைப்படுத்துகிறதில்லை. ஆண்டவர் நம்மை ரட்சிக்க, விடுதலை செய்ய, ஜீவனை கொடுக்க அவர் இந்த உலகத்திலே வந்தார் அல்லவா? அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நீ மற்றவங்களை, மற்ற காரியங்களை குறித்து கவலைப்படாத. Do not worry about what people are saying, what people are thinking about, what people are commenting on it. No. வாண்ட என்ன இருக்கு, நம்ம இடத்துல என்ன இருக்குதுன்னு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறாரு. மார்த்தாளை பார்த்தா சொல்றாரு, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து என்ன பண்ற? கவலைப்படுற. தேவையானது ஒன்று, தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஏனென்றால் மரியாள் தன்னுடைய காரியங்களை தேவ சமூகத்தில் வார்க்க ஆரம்பிச்சிட்டா. தேவ பாதத்தில் அவர் உட்கார ஆரம்பிச்சிட்டா. தேவ சமூகத்தில் உட்கார ஆரம்பிச்சிட்டா. ஆண்டவர் சொல்றாரு, தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், தேவனுடைய சமூகம் மாத்திரம்தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னும் நீ கவலைப்படாத, எதை குறித்து நீ கவலைப்படாத. தேவையானது ஒன்னே ஒண்ணு. உன்னிடத்துல என்ன இருக்கிறதோ அதை கொண்டு நீ வார்க்க ஆரம்பி, அதை கொண்டு நீ ஊழியம் செய்ய ஆரம்பி, அதை கொண்டு நீ ஜெபிக்க ஆரம்பி. கர்த்தர் வெறுமையான பாத்திரங்களை அவர் நிரப்ப வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். எனக்கு பிடிச்ச அந்த வார்த்தை என்ன தெரியுமா? வீட்டு முழுவதும் பாத்திரங்களால் நிரப்பப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வீடு அவருடைய பாத்திரத்தினால நிரப்பப்படணும். கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பணும். ஆண்டவரே, வெறுமையான ஆசனங்கள் எல்லாம் நிரம்பணும். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படி ஹல்லேலூயா. ஓ ரமா சந்தாலா ரீமாலா தூரா கபலரி அந்தலபா. ஹல்லேலூயா. பா ஆண்டவரே, வெறுமையான பாத்திரங்கள், ஆசனங்கள் எல்லாம் ஆண்டவரே அந்த வீட்டுக்குள்ளே நிரம்பினதே. இந்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டுக்குள்ளே வெறுமையான ஆசனங்களை கர்த்தர் நிரப்புவீராக. ஜீவனை ஆண்டவரே நீர் கட்டளையிடுகிற தேவன் அல்லவா? ஜீவனை கொடுக்கிற தேவன் அல்லவா? ஆண்டவரே, இந்த வெறுமையான ஆசனங்களை கர்த்தர் நிரப்ப வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே, அந்த விதைவைக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டது போல எங்களிடத்துல இருக்கிற கொஞ்சம் விசுவாசம் ஆண்டவரே, அப்பா ஜெபம் அதை கொண்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம். எங்க பலத்தை நாங்க நம்பல, எங்க அறிவை நாங்க நம்பல, எங்களுடைய திறமையை நாங்க நம்பல, எங்களுக்கு பழக்கப்பட்ட காரியத்தை நாங்க நம்பல. உம்மையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். உம்மையே நாங்கள் நம்பி வந்தோம். We don't depend upon our ability, O God. We don't depend upon our eloquence, O God. We don't depend upon our strength, O God. But we rely upon your strength, O Lord. We rely upon you, O God. We put our trust in you, Lord. ஆண்டவரே, உமக்குள்ளே ஆண்டவரே நாங்க நம்பிக்கையை வைக்கிறோம் ஐயா. உம்மையை நாங்கள் சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாத்திரங்களை நிரப்பினது போல
நிரப்புங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா ஆண்டவரே. நாங்க எப்பவுமே எங்கள்கிட்ட இருக்க கொஞ்சம் தான் இருக்கு, எங்களால முடியாது ஆண்டவரே. அநேக வேளை நாங்க சொந்து போய் இருக்கிறோம் ஐயா. அநேக வேளை நாங்க ஆண்டவரே அப்பா உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த நாள்ல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவ வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்ககிட்ட ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற, எங்களை நம்பி கொடுத்திருக்கிற, எங்களை நம்பி எங்களுக்குள்ள நீர் வைத்திருக்கிற அதை கொண்டு ஆண்டவரே நமக்கு ஊழியம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? சோதரம். ஓ ஹalleluya. சோதரம், சோதரம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you Lord. உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. Oh glory, 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 glory. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Oh glory to Jesus. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக வந்து எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எல்லாரும் சேர்ந்து இயேசுவே நீ நல்லவா. இயேசுவே நீ நல்லவா. உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையா வந்து எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். ஓ செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். அப்பா ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவா. இயேசுவே நீ நல்லவா. உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. உடைக்கப்பட்ட நேரங்களில், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக வந்து எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை ஓயாமல் முத்தம் செய்கிறேன்.
உம்முடைய முகத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை இயேசப்பா எடுத்துக்கொண்டு கர்த்தரை உங்க பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக வந்து எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் எது வந்தாலும் நம்மை பிரியாத தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியாத கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நம்மிடத்துல இருக்கிறத வைத்து கர்த்தருக்காக செயல்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஏனென்றால் அவர் இல்லாததை இருக்கிறவர் போல அழைக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. இல்லாததை இருக்கிறவர் போல அழைக்கிற தேவன். நம்மிடத்துல இருக்கிற கொஞ்சத்தை வச்சு அநேகரை கர்த்தர் ஆண்டவர் கொண்டு வர அவர் ஆயத்தமா இருக்கிறார். அன்பின் தேவனே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரை எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் திறந்த மனதோடு கூட we have come here, Lord, with open heart. Lord, use each and every one of us this evening, Lord. We may have so many things, we may have so many lackings in our life, Lord, but we trust in you, Lord. Lord, we come before the throne of grace with open heart, with open mind, Lord. Use every vessel for your mighty glory. Use every vessel who are gathered here to bring glory to your name, Lord. I pray that you would bless us and you will fill this place with plunder of souls, Lord. Father, as you said in the Bible, ask of me. I will give you the nation's inheritance, and the ends of the earth your possession. என்னை கேளும் ஜாதிகளை சொந்தமாக, பூமியின் எல்லைகளை நான் சுதந்திரமாக கொடுப்பேன் நீங்க சொன்னீங்களப்பா. இந்த இடத்துல இந்த இப்சுச்சை ஆண்டவரே எங்களுக்கு தாரையா. இந்த இப்சுச்சியில் இருக்கிற ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தாரும். இந்த இடத்துல ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த இடத்துல உங்களுடைய மகிமை இறங்கட்டும். இந்த இடத்துல உங்களுடைய ஜீவன் வரட்டும் ஐயா. இந்த இடத்துல கர்த்தர் ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. கடைசியா பிரதர் சரவணன் அவர்கள் வந்து ஜெபித்து பின்பு நாம் ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து செல்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா கர்த்தாவே. ராஜா கர்த்தாவே, உமது சுத்த கிருபையால நாங்கள் நிலைநிற்கிறோம் ராஜா கர்த்தாவே. கர்த்தாவே ராஜா கர்த்தாவே, எங்கே 2-3 பேர் கூடி உமது நாமத்தினாலே தொழுகிறார்களோ அந்த இடத்துல வாசம் செய்வேன்னு சொன்னீங்களே ராஜா கர்த்தாவே. எங்களோடு நீர் இருந்து ராஜா கர்த்தாவே எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த பட்டணத்தை ராஜா கர்த்தாவே உமது பாதப்படியில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா கர்த்தாவே. உம்மை அறியாத மக்கள் ராஜா கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ள ராஜா கர்த்தாவே உம்மை தவிர வேறொரு தேவன் கொடுக்கப்படவில்லை என்று ராஜா கர்த்தாவே உம்மிடத்துல வந்து சேர ராஜா, அனுதினமும் சேர ராஜா கர்த்தாவே கிருபை தாருங்க ராஜா கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா கர்த்தாவே. எங்களிடத்துல இருக்கிற அந்த சிறிய விசுவாசம் ராஜா கர்த்தாவே, கர்த்தாவே அந்த சிறு தாளந்து ராஜா, சின்ன தாளந்த வச்சு ராஜா கர்த்தாவே உமது ஊழியத்தை செய்ய அழைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி ராஜா கர்த்தாவே. கர்த்தாவே நீர் ராஜா கர்த்தாவே நிரம்பின பாத்திரத்தை நிரப்புகிறார் அல்ல ராஜா, காலியான பாத்திரத்தை நிரப்புகிறவர் ராஜா கர்த்தாவே. காலியான பாத்திரமா நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா கர்த்தாவே. எங்க ஒவ்வொருவரையும் நிரப்பி ராஜா கர்த்தாவே. ராஜா கர்த்தாவே உமது ஊழியம் ராஜா தடைபடாமல் நடக்க ராஜா கர்த்தாவே. ஒரு ஜனமும் ராஜா கர்த்தாவே உம்மை அறியாமல் போகக்கூடாது ராஜா கர்த்தாவே. உமது வருகையின் போது எல்லா மக்களும் எடுத்துக்கொள்ளப்பட ராஜா கர்த்தாவே. எங்களை ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க. எங்களை முழுமையா ஒப்பு கொடுக்கிறார் ராஜா கர்த்தாவே. எங்களிடத்துல இருக்கிற பாவ காரியங்கள் ராஜா, தடைகள் ராஜா கர்த்தாவே, பெருமைகள் ராஜா கர்த்தாவே
எல்லாவற்றையும் தூக்கி போட்டு ராஜா என் தேவனுக்காக உண்மையும் உத்தமமாக வைராகியத்தோடு முழங்காலிலே நிற்கிறவர்களாக ராஜா கர்த்தாவை எங்களை மாற்றுங்க ராஜா கர்த்தாவே. நாங்கள் ராஜா கர்த்தாவை உற்சாகத்தோடு ஓட ராஜா கர்த்தாவை உடம்புல கர்த்தாவை நல்ல பலனை கொடுங்க ராஜா, ஆரோக்கியத்தை கொடுங்க ராஜா கர்த்தாவே. ராஜா நாங்கள் கர்த்தாவை ஒன்று கூடி ராஜா உமது ராஜ்யம் கட்டப்பட கர்த்தாவே எங்களை நாங்கள் கர்த்தாவை சமர்ப்பிக்கிறோம் ராஜா கர்த்தாவே. இந்த பட்டணம் ராஜா முழுமையும் உமது பட்டணம் ஆகட்டும் ராஜா. உம்மை அறியாமல் ஒருவரும் இல்லாதபடிக்கு ராஜா எல்லா ஜனங்களும் கர்த்தாவே உம்மை அறிந்து கொண்டு இந்த ஆலயம் ராஜா கர்த்தாவை நிரம்பி வழிய ராஜா கர்த்தாவே அந்த நிகழ்ச்சியை நாங்கள் கண்கோட பார்க்க ராஜா கர்த்தாவை கிருபை தாருங்க ராஜா கர்த்தாவே. இம்மட்டம் உயர்த்து வருகிற கிருபைக்காக கொடனக்குடி ஸ்தோத்திரம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் பரம்பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். நம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். May God bless you and go in peace.